மே 14 2024 இன்றைய வேத வசனம் உபாகமம் 18:13. உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாயிருக்க கடவாய். பிரியமானவர்களே, இந்த உத்தமனாயிரு வார்த்தைக்கு அர்த்தம் உண்மையாயிரு, குற்றமற்றவனாயிரு என்பது. இந்த பொல்லாத உலகத்தில் நம்மால் குற்றமற்ற வாழ்க்கையை வாழ்வது கடினம்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்தால் நிச்சயம் உத்தமனாயிருக்கலாம். கிறிஸ்தவ மனிதன் ஒருவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிக உற்சாகமாயிருப்பான். ஆனால் அவனுடைய இருதயத்தின் கவனம் சிதறும் போது வழிவிலகிவிடுவான். நண்பர்களுடன் இருக்கும்போது தனக்குள் இருக்கிற ஆவியானவரை மறந்துவிடுவான். வேசித்தனமான காரியங்கள் அவன் கண்ணுக்கு எதிர்ப்படும் போது தனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை மறந்துவிடுவான். பொல்லாத எண்ணங்கள் மனதில் தோன்றும் போது தனக்குள் இருக்கிற அன்பின் ஆவியானவரை மறந்துவிடுவான். தன்னை இழிவாய் பேசினவர்களையும் பரிகாசம் பண்ணினவர்களையும் நினைக்கும் போது தனக்குள் இருக்கிற நற்குணத்தின் ஆவியானவரை மறந்துவிடுவான். தன்மேல் பொறாமையுள்ளவர்களை நினைக்கும் போது தனக்குள் இருக்கிற சமாதானத்தின் ஆவியானவரை மறந்துவிடுவான். கிறிஸ்தவனாக இருந்து இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுக்கு முன்பாக உத்தமனாயிருக்க மறந்துவிட்டான். அதனால் பல போராட்டங்கள், கஷ்டங்கள், நெருக்கடிகள் அந்த மனிதன் சந்திக்க வேண்டியதாயிற்று. எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு உங்களையும் தேவனுக்கு முன்பாக உண்மையாயிருக்க உற்சாகப்படுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பாரானால் வேசித்தனமான காரியங்களை நினைக்க மாட்டீர்கள். அன்பின் ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பாரானால் போட்டி, பொறாமை என்று இருக்க மாட்டீர்கள். நற்குணத்தின் ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பாரானால் பழிவாங்குபவர்களாய், குறை சொல்பவர்களாய் இருக்க மாட்டீர்கள். சமாதானத்தின் ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பாரானால் சுயநலமாய் இருக்க மாட்டீர்கள். தேவனுடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகையால் கர்த்தர் கவனிக்கிறார் என்று எல்லாவற்றிலும் உண்மையாயிருங்கள். வேதத்தில் ஆபிரகாம், யாக்கோபு, யோசேப்பு, மோசே இவர்கள் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக உண்மையாய் வாழ்ந்தார்கள். அதனுடைய முடிவு தேவன் அவர்களை மிகவும் ஆசீர்வதித்தார். நீங்களும் தேவனுக்கு முன்பாக உண்மையாய் வாழ்வீர்களானால் நிச்சயம் தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் பேசுவீராக. தகப்பனே, உமக்கு முன்பாக உண்மையாயிருக்க எனக்கு கிருபை தாரும். நான் செய்கிற எல்லா காரியத்தையும் நீர் கவனித்துக் கொண்டிருக்கிறீர் என்பதை அறிகிறேன். ஆகையால் எல்லாவற்றிலும் உண்மையாயிருக்க எனக்கு உதவி செய்யும். இன்றைய நாளிலும் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பீராக. அளவில்லாத ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் பொக்கிஷங்களும் இன்று முதல் காண செய்வீராக. வியாதியின் படுக்கையில் இருப்பவர்கள், மருத்துவமனையில் அவசர சிகிச்சையில் இருப்பவர்கள், மரண படுக்கையில் இருப்பவர்கள் என இப்படி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உமது பிள்ளைகளை நீர் தொட்டு சுகமளிப்பீராக. உமது மகிமை அவர்கள் மேல் வெளிப்படுவதாக. ஒருவேளை கிறிஸ்தவரல்லாத யாராவது ஏதாவது ஒரு தேவைக்காக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவர்களின் தேவைகளை நீர் சந்திப்பீராக. கடன் நெருக்கடிகள், சுமைகள், பாரங்கள், தொல்லைகள், சுகவினங்கள், பொல்லாத ஆவிகள் என தவிக்கிற உமது பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குவீராக. இன்றைய நாள் முழுவதும் நீர் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து அவர்களின் தேவைகளை சந்திப்பீராக. போக்கிலும் வருகிலும் உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும். காத்துக்கொள்வீராக. ஆமேன்.